ஒரு மூடி தேங்காய் இருந்தா போதுங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு துளி கூட நெய், எண்ணெய் சேர்க்காம நல்லா ஹெல்த்தியா, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு நான் பெரிய மூடி தேங்காய் 1 எடுத்திருந்தேன். தேங்காய துருவிட்டு, ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கங்க. அந்த கப்பால துருவுன தேங்காய நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா, எல்லா அளவுகளும் இந்த கப்பால தான் நம்ம அளந்து எடுக்க போறோம். இப்ப நம்ம அளந்து எடுத்த தேங்காய் துருவல மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இத அரைச்சு எடுக்கும்போது, பால் பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா இருக்கும். அது இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். நீங்க ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சில்ல அப்படின்னா, இந்த டைம்ல 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா, நல்ல வாசமா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய இந்த மாரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்ப இதில நம்ம வேற எந்த தண்ணியுமே சேர்க்க போறதில்ல. இந்த தேங்காய் பால் விட்டு தான் இந்த ரெசிபிய நம்ம ரெடி பண்ண போறோம். இத நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிழிஞ்சு எடுத்த தேங்காய ஏன்னா நம்ம ஒரு தடவ தான் பால் எடுத்திருக்கோம். இத வெறும் கடாயில வறுத்துட்டோ, அல்லது நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் கிடைச்சிடும். இப்ப தேங்காய் பால் ரெடி ஆயிடுது. இப்ப இந்த மாரி ஒரு கடாய் எடுத்துட்டு, நம்ம எந்த கப்பால தேங்காய் அளந்து எடுத்தோமோ, அதே கப்பால 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கங்க. வெல்லம் சேர்த்துட்டு, இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்க தேங்காய் பால் விட்டுக்கலாம். இப்ப தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சுன்னா, தேங்காய் பால் திரிஞ்சு வந்துரும். அதனால நல்லா சூடு ஏறுனா போதும். அதிலேயே இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருங்க. இப்ப பாருங்க தேங்காய் பால் நம்ம கொதிக்க விடல. சூடு தான் ஏறியிருக்கு. இப்ப வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுது. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம தேங்காய் அளந்து எடுத்த அதே கப்பால 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இத பவுல்ல சேர்த்துட்டு, அதே கப்பால 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லம் சேர்ந்து அந்த தேங்காய் பால வடிகட்டிட்டு இந்த மாவுல சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி விட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த 2 கப்பு தேங்காய் பால், இந்த 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு அரிசி மாவுக்கு சரியான அளவில் இருக்குங்க. இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா ஃபுல்லாகவே வடிகட்டியாச்சு. இப்போ தேங்காய் பால் சரியான அளவில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பால் விட்டு கலந்தா போதும். இந்த மாவு சரியான திக்னஸில் இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு 4-5 முந்திரியும், ஒரு 10 திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி பாதியை நம்ம ஊற்றிட்டு அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். பார்க்கவே நல்ல க்ரீமியான பதத்தில் நம்மளோட மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூள் நீங்கள் நுணுக்கி வைக்கலைன்னா தேங்காய் கூடயே சேர்த்து ஏலக்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்க மாவை நம்ம இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவிட்டு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டீ டம்ளரோ சின்ன கப் எடுத்துக்கோங்க. நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய கப்பு பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸாக பார்க்க ஈவனாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த இட்லி பிளேட்டில் அடுக்கியிருக்கேன். அதேமாதிரி இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு அதில் இட்லி பிளேட்டை போட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு ஊற்றினாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவு விட்டுக்குங்க. ஏன்னா இது வெந்து வரும்போது நல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு உப்பி வரும். நம்ம ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம்னா பொங்கி வெளியெல்லாம் வந்துடும். அதனால் ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவு விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மாவு விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா அந்த முந்திரியும் திராட்சையும் இது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சைக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு கத்தியை விட்டு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும், நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்குங்க.
இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 2-3 செகண்ட் நல்லா ஆற விட்டாலே போதும். இப்போ இந்த கிண்ணத்துலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பரான கப் கேக் மாதிரியே இருக்கும் இது. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த கேக் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க கேக் கேட்டு அடம் பிடிக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணி கொடுக்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ளஃபியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.